வங்கிகள்லாம் தேசியமயமாக்கப்பட்டது இந்திரா காந்தி பீரியடில். வேலைவாய்ப்பை கூட்டணும் 21 வங்கிகள் இருந்தது, இப்போ 12 வங்கிகளாக சுருக்கியாச்சு. இன்னும் அடுத்த மூவ் என்னென்னா, இன்னும் இந்த 12 வங்கிகளையும் இன்னும் 4 வங்கிகளாகவோ இல்லது ஒரு வங்கியாகவோ மாற்றுவதற்குள்ள ஏற்பாடுகள் நடந்துட்டு. இது ஏற்பாடுகள் நடக்கும் பொழுது அதை யோசித்து பார்த்தா மக்களுடைய வேலைகளை பறிக்கும் திட்டமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இந்த வங்கிகளெல்லாம் நடைமுறைப்படுத்திடலாம். இப்போ நாளுக்கு நாள் நமக்கு நியூஸ் வருது, அதானியோடைய கடன்களெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. அது போக இன்னும் தள்ளுபடி பண்ணிவிட்டு இன்னும் கடன்களை கொடுத்துக்கிட்டே வராங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்ஐசி தான் எல்லா வங்கிகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் அது பண உதவிகள் செய்து வந்தது குறைந்த வட்டியில். இப்போ அந்த எல்ஐசியுடைய குறவலையே நசுக்கியாச்சு. அதை நசுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு வராங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுலேயும் பார்த்திங்கன்னா பணத்தை வாரி வாரி கொடுக்குறாங்க. காமன் மேன் கடன் போய் கேட்டால் கொடுக்குறதுக்கு கஷ்டப்படுது வங்கிகள். ஆனால் பண முதலீடுகள் பணம் தள்ளுபடியும் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு நிறைய கடனையும் கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கே போகுதுன்னே தெரியல. ஸ்டாக் மார்க்கெட்லாம் பயங்கர மோசமாக இருக்குது. அந்நிய செலவாணி அதை விட மோசம். எங்கே போகிறது இந்த நாடு? பணவீக்கமும் பணமெல்லாம் பண முதலீடுகளிடம்தான் இருக்கிறது. இதை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? எதிர்கட்சிகள்லாம் அக்டோபர் 6ஆம் தேதி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த போகிறாங்க. எல்ஐசிக்கு முன்னாலேயும் எஸ்பிஐக்கு முன்னாலேயும் ஒரு பெரிய போராட்டம் நடத்த போகிறாங்க. மக்களின் உரிமையை கேட்பது நமது கடமை. நமக்கென்று நாம் இருந்துவிட்டால் எல்லாமே அழிந்துவிடும். சுதந்திரத்தை பெற்றோம், சுதந்திரத்தை வளர்த்தோம். இப்போ சுதந்திரத்தை அழிக்கும் பாதையிலே முன்னிறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆளுமை படைத்த ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுகளால். ஜனநாயகம் என்ற போர்வையிலே சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் விடை கிடைக்குமா? இறைவனிடம் கேட்போம். வேறு வழி இல்லை, நமக்கு வேறு வழி இல்லை. இறைவா, இந்திய தேசத்தை காப்பாற்றும். இறைவா, இந்திய மக்களை காப்பாற்றும். இறைவா, இந்திய மக்களின் மனநிலையை மாற்றும். இறைவா, இந்திய மக்கள் பசி பிணி நோய்களிலிருந்து விடுபட வேண்டும். அரசுகளை நம்பினோம், இப்பொழுது நம்பவில்லை. இறைவா, உம்மை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருக்கின்றோம். விடை கொடுப்பாயா, விடை அளிப்பாயா? இறைவா, உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நீங்கள் கைவிடுவதில்லை. இப்பொழுதும் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்திய தேசத்தை காப்பாற்றும், 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 காப்பாற்றும்.